வாடா என்ன கூப்பிடுறா கொஞ்சம் வாடா எப்பா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்ன கூப்பிடு. எங்க போற? நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ஏன் மரடா என்ன இப்ப நீ போய் ரிட்டையர் மருக ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட்ரா. அதை விட்டுட்டு நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இதை படாஜி ஆச்சு. அப்ப எப்படி ரிட்டையர் ஆகிறேன்னு கேக்குறேன். ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டியா? சரி எது இருந்தாலும் இருக்கட்டும். வந்தது வந்துட்டோம். ஆமா வந்தது வந்துட்டோம். நீ என்ன பண்ற? ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். நான் போயிட்டு இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி வேலை தான் வச்சு வேலை அடிக்காதன்றது பழக்கொழக்கம்னா வாய்ப்பேச்சோட இருக்கும்டா. வாய்ப்பேக்கெல்லாம் அடிக்கிற கம்யூனிட்டி படான்னு மூஞ்சி குச்சி குழப்பிடும் குழப்பி கம்யூனிட்டி. அங்க வந்து கூட்டி அடிக்கிறேன். பிச்சரும் பத்தி கம்யூனிட்டி இல்லடா. நான் எங்கடா அடிச்சேன்? நீதான் அடிச்சுவா. உனக்கு என்ன கண்ணு மண்டையில இருக்கா இல்ல உமா? ஏடா பயப்படுறா? ஏன் பயப்படுறா? ஒரு மயிலானுக்கு நீ எங்கடா பயப்படுற? ஊர்ல 5-10 வரி போடுறாங்க. நல்ல சாப்பாடு போடுறாங்க. ஆட்டுக்கறி போட்டாங்க. ஆட்டுக்கறி போட்டு தான் தொண்டை வீட்டு நிக்குது எல்லாருக்கும் இஷ்டிக்குச்சு. என்ன ஒரு கூத்தாடி ஆட்டுக்கறி போட்டா வேற எல்லாம் சாப்பிட்டீங்க. ஊர்ல 5-10 வரி போடுறாங்க. அவங்க ரேஷன் சாப்பிட்டாலும் நமக்கு பொண்ணு அடிச்சா போடுறாங்க. ஏன் ஒருத்தனுக்கு பயப்படுற? என்ன பயப்படுறா? என்ன ஒருவனுக்கு பயப்படுற? நீ மாடி கேட்டினாரு அப்ப டீ வாங்கிட்டு வர போ. இங்க வரண்டா போடா. நான் வாங்கிட்டு வரேன்டா. கட்டியாருக்கு ஒரு டீ வருவா. ஏன்டா பயப்படுற? டீ அங்க இருக்குடா. இருக்குடா. அருமையான ஒரு பாட்டு பாடுறா. பாட்டு பாடினா பயந்துருவான். நான் யார கொஞ்சம் கூப்பிட்டு அடிக்கிறேன். கம்மியாடி வந்து ஏன்டா அவர்கிட்ட
அவர்கிட்ட எதுக்கு நம்ம தான் எனக்கு பாரு ஒண்ணு கூட வர தெரியல இப்ப எடுத்து கொடுக்கடா ஒரு வாயில அந்த கம்மியாட்டி அடிக்கிற மாதிரி நீ ஏன்னா அவ யாருன்னு தெரியாத உன் மாட்டு கேள்வி இந்த மாதிரி சிரிப்பியா உடம்புக்கு ஒத்துக்காது சிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அவர் சிரிக்க வந்த சிரியா நீ சிரிங்க நீ சிரிங்க ஆமா மெத்த சரி ஏண்டா அவர் என்னைக்கு தான் போட்டேன்னு ஒரு தெரியுமா அவர் எப்படி போட்டேன் அவரு உங்க பெருமை கண்ணு தெரிய வண்டி மட்டும் எள்ளு கண்ணு தெரியாதா எள்ளு போறல விடுண்டா எப்ப விட்டாரு எள்ளு பொருள் அது யாரும் தெரியல அடிக்கடா இருக்காங்க இன்னைக்கு யாரு கூட வந்ததோ அதான் சொல்லுவாரு யாரு இவன் கூட வந்து ஒரு குருவம் தெரியும் அப்புறம் இன்னொரு ஆளு புகம் தான் தான் அவரை அவனை போய் கூப்பிட்டாங்க அவனை கூப்பிடாத கையோட இட்டான் இது எப்படியாப்பட்ட கதை என்ன சொன்ன மகாராஜா ஏங்க இப்ப என்ன சொன்ன அவன் கையோட கூட்டானா இல்லைன்னா உனக்கும் சேர்த்து விழுவோட சரி அது இருக்கட்டுங்க போ சபையாக்கம் பிரநாக்கம் எதிராக்கம் சபைக்கு வதற்கு முடியாது எல்லாருக்கும் எல்லாருடைய அரசர் ஓடிவார் அப்படியே நிக்க வார்த்தை வர்றா வீரப்படுற மாதிரி வர முடியாது கையோட வந்துதான் ஆகணும்ட்டாரு எனக்கு தெரியாது வர முடியாத உறங்குதான் போத ஆமா சொல்லுங்க ஏழு போய் கை விடுற பாகுபலி என்னத்த ஒண்ணு இல்ல விடு ஏண்டா அப்புறம் வீணா வாயை கொடுத்துக்கிற உத வாங்கி செத்து போறேன் எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஊசி போட்டு வந்தா அப்படின்ற சரி இல்லைங்க விடுங்க ஐயோ அப்படியே போச்சுக்கிறேன் 4000 ரூபாய் செலவு போச்சுக்கிறேன் ஆனா பொத்துற போடு 4 பாயிண்ட் ஏறி 2 பாயிண்ட் சேரங்க போட்டான் பாகுபலி விடுதலைக்குடி 32 விருதுகளோடு வந்திருக்கும் யாரு தென்னாட்டு மல்லல் தென்னாட்டுடைய அரசர் அப்படி வந்து வரீங்க உங்க நாடு எது உங்க நகரம் எது ஊர் எது பேரு எது உங்க அப்பா அம்மா வழக்கத்து சொன்னதாங்க தெரியும் அவரே 86 ஆட்டிற்கும் சிறு சிறப்பு வருது எங்களுடைய நாடு இருக்கிறது இந்த பக்கம் அங்கெல்லாம் பாரு இல்லைங்க மணலுங்க இந்த பக்கம் ஃபுல்லா அப்படியே இது தாண்டி போனாங்கடா ஆறு ஃபுல்லா மணலுங்க ஃபுல்லா மணலு ஒரு இடம் கூட பாரு கிடையாது ஃபுல்லா மணலு எங்க பார்த்தாலும் மணலு பாருன்றதே கிடையாது நீ சொல்றது பாரு நான் சொல்றது அதோ பார் அதோ பார் அதான கேக்குறேன் பார்ல எடுத்துட்டாங்களே என்ன ஒயின் ஷாப்ல இருக்கிற பார் தானே சொல்றேன் அந்த பாரு கேட்டா சரி வேணா சண்டை வேணா முத்துரா ஐயோ நம்மளுக்குள்ள இல்ல சண்டை அதுல கூட கட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் மடக்கெல்லாம் அடிக்கிற கட்டில் கால்ல நம்ம சாப்பிடல இவன் எப்ப என்ன கால்ல பார்த்தா இவன் கட்டி நீ சார் எல்லாம் உன் முகத்தால தான் நான் பாக்குறேன் மூஞ்ச குத்தி குழப்ப பேசுறாரு சரி நீ சொல்ற சொல்லுங்க வரம் பூரா டெல்லியாச்சி மாநகராட்சி நாடக பட்சத்துல இருந்து டெல்லியாச்சி மாநகராட்சி தான் சொல்லி வராங்க அப்புறம் என்ன நாங்க மருங்கூர் சொல்லுவோம் அதுக்கு இல்லையா மருங்கூர் சொல்லுவோம் அதெல்லாம் இந்த கதைக்கு இடம் பாயிண்ட் ஏற்றுடா நாங்க அடிக்கிற அடியில 2 இறங்கிடும் இறங்காது ஏறு இருக்கு ஏறு எப்படி ஏறும் ஏன்னா 4 நாள் சென்று பார்த்தான் வீட்டுல இந்த சப்பாத்தி கிப்பாத்தி சாப்பிட்டானா ஒண்ணு சரி வரல ஊர்ல வந்தா கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் இதெல்லாம் வாரி வச்சு அழுத்தணும்
அப்புறம் அது ஏறி போச்சு. அதுக்கு என்ன பண்றது? நாங்க அடிச்சதாலே ஏறிச்சு. இப்ப நீங்க ஊர்ல இப்ப நாங்க அடிச்சதாலே ஏறிச்சு. இப்ப நீங்க ஊர்ல சாப்பிட வேலையே இல்லையா? சாப்பிடுவோம்டா. ஒன்னே மாதிரி நாங்க ஊர்ல சாப்பிட்டா எங்களுக்கு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஊர்ல இப்ப நான் சாப்பிட்டேன்? சரி விடுங்க, சாப்பிட்ட கதை நம்ம வந்த கதை விட. சொல்றேன் இது பத்திரமா சீட்டு வைங்கடா. அப்படி அவரே 56 எங்களுடைய நாடு இருக்கிறது. டெல்லி அத்திமாநகரம். சரி, டெல்லி அத்திமாநகரத்தை ஆட்சி வரக்கூடிய மூவேந்தர்கள் அம்மாவா சேரல் சோழல் பாண்டியன் இதற்கு ஒப்பாக எந்தெந்த திருநாட்டிய பூபதி. ஆஹா, திருநாட்டிய பூபதி. மூவேந்தர்களே எங்க அப்பா திருநாட்டிய பூபதி. ஓஹோ, அதான் 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 எங்க நடப்பா இருக்காரு பாண்டிய மகாராஜ். ஓ, பாண்டிய மகாராஜன். இங்க சித்தப்பா எதிர் மகாராஜ். ஆஹா, மூவேந்தர்கள். பரவாயில்ல, மூவேந்தர்கள். திருநாட்டில் உபதிக்கும் காந்தாரிக்கும் பிறந்த நாங்கள் 101. 101 வந்தோம் பூரா 101 தான் நாட்டுக்கடா. இந்த குடும்பத்துல வேற வேலை இல்லையாடுக்கடா. கரும்பு வெட்ட போனோம், ஒரு மல்லாட்ட போடுங்க போனோம், ஒரு முந்திரி கொட்டை போடுங்க போனோம், ஒரு பெலாக்க வெட்ட போனோம். இந்த வேலையில எல்லாம் ஆக்கவும் திங்கவும் புள்ள பக்கவும் அந்த வேலையை உனக்கு ஏண்டா உனக்கே போறேன். நீ சம்பாதிச்ச போட்ட முதல்ல ஒருத்த வந்தாருங்க. போட்டு போட்டு அரிசி அனுப்பினியா? முதல்ல ஒருத்த வந்தாருங்க. அவரு செஞ்சாரு 101. அதுக்கு ஒருத்தன் மொட்டராமன் போட்டு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொல்றான் 104. இப்ப நீங்க வந்தீங்க எவன் 104? முதல்ல ஒரு ஆள் வந்தாருங்க. ரெண்டாவது அதான் ரெண்டாவது வந்தவர் தான் சொல்றேன். ரெண்டாவது அவரு 104. இப்ப நீங்க வந்தீங்க, நீங்க 101. குடும்பத்துல இதுதான் வேலையா, வேற ஏதாவது கொல்லி வழி வேலை இருக்கா? நீன போடுற செல்வ சருக்கு உள்ள பக்கத்தா எங்க அவையாளா இருக்கக்கூடிய 100 ஆண்மக்கள் ஒரே ஒரு பெண்ணு. ஆஹா, நவையாரு டெல்லிக்கு இலங்கைக்கு ராவணேஸ்வரன், கைலாயத்துக்கு ஈஸ்வரன், இந்த டெல்லி அத்திமா நகரத்துக்கு ஏக சக்தியேஸ்வரன். எங்கள் நவையலா இருக்கக்கூடிய துரியோதன மண்டல். ஓ, மண்டல் தான் அவரு. மண்டல் ஏண்டா உதவாங்க நம்ம போட்டு வா. அப்புறம் மண்டல் ஒன்றோ ரொம்ப சிரிக்க துரியோதன மண்டலுங்கிற மண்டல் தான் நானும் சொன்னேன். சரி விடப்பா. துரியோதன மண்டல் அதற்கு இளையவரா இருக்கக்கூடிய என்பதார் இருக்கிறது துச்சோதனபுரி. ஓ, துச்சோதனபுரி நேர் இளைவன். திருவனுக்கு நேர் இளைவன் துச்சோதனபுரி. துச்சோதனபுரி என்று கேள்விப்பட்டாயே விடி. ஆமாங்க ஆமாங்க. 100 பேர்களில் அதிக பல படைத்தவர் என்னை கண்டால் 33 கோடி அவர்கள் என்ன செய்வார்கள்? நான் என்ன பண்ணுவேன்?
அந்த ஏதாவது ஒரு கதையை சொல்லு. இந்த வருஷம் மூச்சு கட்டிக்கிட்டு அடிச்சானே, ஆமாங்க. ரெண்டாவது பாட்டு பண்ணாம எப்படி அடிப்பான்? நீங்க மூச்சு ஆடுவேன் பாடி பாருங்க. மூச்சுதான் ஆடணும். ஆமா பாட்டு பாடிதான் மூச்சு ஆர வைக்க வேண்டிய. சரி. ஒரு கதை வசனம் சொல்லலாம். ஒரு நாட்டுக்கு மேலே போன்றாங்களா? நாடகத்து மேல போகாத பிறகு எட்ட ஒரு பாத பாத போற. தெளிவான விடு. 30 முக்காடியவர்கள் 48 ஆட்சிமார்கள் கம்பிடுவர் சித்தியா வித்யாதார் யாவற்றமான பேர்களும் சுற்றுவதன் என்றால் கை கட்டி வாய் விதைத்து நிற்க வேண்டும். இவர் வராருன்னு சொன்னா முத்து, இவர் வராருன்னு சொன்னா கை கட்டி வாய் புதைத்து பயந்து நடுங்கி. ஏன்னா அப்படி பேரு புகழ் உள்ளவர் அவரு, சாதாரண அவரு பார்த்தா லேசான ஆளு கிடையாது. என்ன எங்கள் நடப்பா பிள்ளையாருக்கு கொடி பாண்டு மகாராஜுக்கும் கொந்தி மாத்திரா வைக்கும் பஞ்ச பராதி பசங்க. நல்லா கேளுங்க பாராதி பசங்க. பொறக்க தகுமாடு பொறக்கலாமா? அப்படியே கூட போறதாருவா நம்ம கிட்ட வரலாமா? கம்யூனிட்டி வக்காயிடும் பிச்சு பிச்சு மாத்தா ரவடிக்க பாரு. ஆர பேச நீ யார பேச? எம் மங்கோடி 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 எங்க என்ன பேசுறேன்? வரும்போது சண்டை எனக்கு அவங்களுக்கும். அங்க சண்டை இருந்தா அங்க பேசி வருது. இங்க வந்து பாத்தா அந்த ஊருக்காரங்க சப்போர்ட் இருப்பாங்கன்னு இங்க பேசுறேன். இங்க பேச வருது. அப்படி சின்னம் செய்யாத சூழ்ச்சிகள் எல்லாம் செய்து பார்த்தோம். எங்கள் அண்ணனுடைய புத்தினாலே அவர்களை செய்யாதவர்களெல்லாம் செய்து பார்த்தோம். சூதுவாதெல்லாம் செய்து பார்த்தீங்க. அது மட்டுமல்ல, இவர்களே எல்லாம் நாடு நகரம் உப்பு சட்டி வருவோடு முதல் அடர்த்தையும் முடிவு காட்டு ஓட்டி வச்சு போய் நாட்டுல வேலை கிடையாது. அதுலயாவது செத்துரு கூடாது, ஒருத்தராவது தூக்கு மாட்டி சாப்பிடாது. ஏங்க காட்டுல எம்ம மரம் இருக்கு இல்ல, காட்டுல சாப்பாடா இருக்கு, தண்ணியா இருக்கு, நாக்க புடிங்க சாப்பிடாது. வக்கால ஒழி கம்யூனிட்டி என்ன சொல்றீங்க? நம்ம யார சொல்றோம் காட்டுக்கு? எம்மங்காளி விட அந்த பசங்களை. ஆமா, காட்டுல தூக்கு மாட்டி தூங்க கூடாது. அவனதான் எனக்கு பங்காளி. உனக்கு என்ன வேணும்? அடப்போ நீங்க கேக்குறீங்க உன் தெம்பல காட்டுப்பா. போங்க. அப்படி இருந்த மாதிரி சரியா ஒரு நாள் புடவைய பொம்பளை புடவை அவுத்தாளுதான். ஐயோ ஆயா கலந்து லோகு புடவை ஊத்துருவான், பொம்பளை புடவை ஊத்துவோம். நான் நீங்க ஜாக்கிரதையா ஆயா கொஞ்சம் தான் சொல்றேன் ஆயா. ஆனா தெரியும் நீ எதுக்கு 2 கட்டுக்கு நீ கையில எடுத்தாந்துருக்கா. அவ தலை ஊத்துருவான், பயப்படாத. யாரு புடவை ஊக்குறேன்னா நீ போய் சர்ச்சரி போட சொல்றேன். ஆயா நீ பொம்பளை புடவை ஊத்துறா என்ன ஊர்ல இருக்குங்களையா? அப்புறம் யாரு எப்போது தியாகம் செய்து ஓயில் அந்த நாய் ஓயில் அந்த ஐவர் அதாக்களை செய்யாத பாடுகள் செய்து மரத்திற்கு ஓட்டி சூதுபாடை ஆடி நாடு நகரம் அனர்த்தையும் தோற்று விட்டார். அப்போது இந்த பசங்க 12 ஆண்டு ஓராண்டு அச்சாதவாசம் கழித்து ஓடி வந்து நாடு கட்டார். நாடு கொடுக்கிறாளா? நாடு கொடுக்கிறாளா? நீ நாடு கட்ட நம்ம கொடுத்துருவோமா? நாட்டு கடத்த பையனுக்கு நாட்டுல வேலை இருக்கா? அப்போது வனவாசம் ஓட்டி காலத்து என்ன இவனு மண்டபம் பார்க்க வரவழைத்து இவன் என்ன பண்ண இரு கரங்களை கொட்டி ஒரு பொம்பளை நகைக்கலாமா? தப்புங்க, இருக்க கூடாதுங்க. அப்படி இருந்த போதிலும் அண்ணாக வட்டவர் அண்ணாக சென்றார். வேலை இருப்பது கீழே தாழ்ந்த வாய்ப்படியும் தாழ்ந்த வாய்ப்படி உயரமாகவும் கட்டியிருந்தார்கள். ஜலம் இருக்கிற ஜலம் இல்லாத போலவும் அண்ணன் வணங்காபடி சேகர் ஒருவருக்கு வணங்காது ஒரு சிரம் வணங்காது. அப்படியேப்பட்டவர் உள்ளே செல்கிற இடத்தில் மண்டபம் இடித்து கீழே விழுந்தார். உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன அவர் எப்படி 100 பேர்ல மூத்தூரு
அப்போது ராஜாக்களை வந்து சபையிலே இரு கரங்களை கட்டி ஒரு பொம்பளை சிரிக்கலாமடா? கூடாது. தவறு தவறு. அன்னைக்கு வச்சாரு அண்ணன் ஒரு கண்ணு. எனக்கு 4 கண்ணு கொடுத்துருக்கலாம். என்ன கண்ணு? இன்னும் கண்ணு வச்சாருங்கிறியா? என்ன மந்திரி கண்ணு விரோதத்தை வைத்தார். கோபக்குரியோடு எப்பொழுது இந்த ராஜாக்களை வந்து சபையிலே ஒரு பொம்பளை கையை கொட்டி அகத்தாயோ, அதேவால் ராஜாக்களை வந்து சபையிலே உன்னை வஸ்திரப்பங்கம் செய்யவில்லை என்றால் நான் துரியோதனன் அல்ல அப்படி என்று சபதம் விட்டு வந்தான். சவால் பிற்பாடு நாங்கள் சகரி மாமாவை விடுத்து சூதுமகளை ஆடி நாடு நகரம் அனைத்தையும் கைப்பற்றிய உடனே தன் மனைவி வைத்து ஆடினார்கள். புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? புத்தி உள்ளவனா? செய்யலாமா? அப்படி சகரிமாவன் தவிராரி பெற்று விட்டு விட்டோம். அப்பொழுது பார்த்தோம் அண்ணன் சொன்ன வார்க்கின் பிரகாரம் திரௌபதி அண்ணாகப்பட்டவர் தம்பி துச்சோதனா யாகஜாரியில் போய் இழுத்தவளான். அப்போது அந்த வீதி 66,000 வீதியும் கலங்கு போலே நான் என்ன பண்ணேன் சொல்லு. மட்டுமா சுத்துவார் அவரு? தெருவா சுத்துவார். தெருவா காலையில வண்டி எடுத்துக்கின்னு நெல்லுவலி போறோம், தண்ணி காட்டுறோம், அப்புறம் கலவருக்கு போறோம், அப்புறம் அங்க அதை காலையே சொல்றேங்க. வேற என்ன தெருவா சுத்துறாருன்னு வீரம் 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 தெருவா சுத்துதுன்னா நாய் குட்டி தான் சுத்தும். நாங்க இப்ப நாங்க சிகையை பிடித்து 66,000 விதி கலங்கும்படி அலங்கோலப்படுத்தி எடுத்து வந்தேன். நீங்க ராச சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி பத்திர மேடையிலே திரௌபதியை மானப்பந்தம் செய்தோம். இல்ல வாழ்த்துக்கு தானே அப்புறம் சாபத்துக்கு அபிலேட்டியா வாழ்த்துக்கு தானே இப்படி எல்லாம் செய்தோம். இந்த பசங்களை நாங்க சும்மா விடுறோம், சும்மா விடுங்க. இப்படி எல்லாம் செய்து அண்ணனுடைய சௌரியத்தை நிறைவேற்றினோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே ஏதோ காரணம் தெரிவராது. ஆமா அண்ணன் எடுத்திருக்கிறான், சென்று பார்க்க வேண்டும். வெற்புலி. ஆமா புலிதானா? ஆமாண்டா. கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காது? கொட்டை எடுக்காது. வேணுமா? எத்தனை கிலோ வேணும்? கொட்டை எடுத்தனா 50 ரூபாய் கிலோ. 50 ரூபா. கொட்டை எடுத்த புலி 50 ரூபாடா. இங்க வா. நீ சொல்றது புலி, நான் சொல்வது புலி. ஓ, சின்னலி பெரியலி. அப்படி துச்சோதன போல இருந்தா ராஜாக்கள் கண்டு வணங்குவார்கள், கை கட்டி அப்படியேப்பட்ட பலம் படைத்தவன். எங்களை வெல்லவோ கொல்லவோ ஒருவராக முடியாது. அப்படியேப்பட்ட வீரமும் தகிரியும் படைத்தவன். இருந்த போதிலும் என்று ஏதோ தெரிவரா அண்ணன் கூட்டுறார். ஆமா, சென்று பார்க்க வேண்டும். அதோ வணங்க முடியாது. பித்தாகி முளைத்தவனே
நடித்தவரே நடித்தவரே அறிந்தவர் முடித்தவரே முதல்வா பத்திர கோட்டை என்ன அரை கோட்டை எங்க வச்சிருப்பாங்க ஊர் பேர்ரா பல்தர கோட்டை ஊர் பேரா அந்த அரை கோட்டை கண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்திர கோட்டை நீ சொல்றது பத்திர கோட்டை கோட்டைக்கும் கோட்டைக்கும் வித்தியாசம் இல்லை கம்யூனிட்டி அதுல பத்திர கோட்டை வாத்தியார நீங்க மட்டும் இல்ல வாத்தியாரா எல்லா வாத்தியாரும் மாறாங்க பத்திர கோட்டை பத்திர கோட்டை மாமா ராஜவேல் அதான் என்ன அரை கோட்டை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியணும்னு நான் கொட்டைன்னு சொன்னதான்டா கோட்டடா கோட்டை கோட்டை கொட்டங்கிற வள்ளி இருக்கா கோட்டையா பத்திர கோட்டை இருந்தோம் சரிங்க அவன் அந்த மாதிரிதான் நம்ம பின்னால இந்த உடுக்க பாட்டு பாடுவாங்க தெரியுமா அது பாடக்குள்ள ஆமா பாட்டு பாட அவன் கொஞ்ச நாள் அந்த தேவராஜ் தேவராஜ் மாவட்டம் சொந்த பேர் தேவராஜ் என் நாட்டுக்கு முன்னாடி மற்ற நாட்டுக்கு சொந்த முறையினால் இருக்கக்கூடிய சிறு சத்திரத்திலே அமர்ந்தொழி மொத்த மாறிய மனுக்கும் உன்னோட விளையாடக்கூடிய கணேசபத்திர வாத்திற்கும் என்று முருகப்பெருமானுடைய வாத்திற்கும் சபையிலே அமர்ந்திருக்கக்கூடியாரு என்னை பெற்றும் பெறாத தாய் தந்த வரவாத்திற்கும் மணியம் கவுந்தர பிரசன நாட்டாளும் பஞ்சாயத்தாரு ஒன்றிய கவுந்தர வாத்திற்கும் இவரை சேர்ந்த நாட்டாளும் கோவில் அரங்காவலர்கள் ஐயா வாத்திற்கும் நாடக வளர இருக்கக்கூடிய சாத்திப்பட்ட அருகில் இருக்கக்கூடியார் கலாப்பட்டை சேர்ந்த சிவசக்தி முருக நாடக சபா அது அப்புறமா சொல்றேன் இது வீரமணிகண்டன் தம்பி அடைவாத்திற்கும் இன்னும் மற்றமுள்ள எங்குருவாருக்கு குடி கணக்குப்பம் சத்திரத்தில் இருந்து மறந்த மாமையை அண்ணனுக்கு அண்ணன் ஆசானுக்கு ஆசான் குருவுக்கு குரு ராமமத்திரி அழகாசான் அண்ணனை பார்த்திருக்கும் மற்றமுள்ள அழகாத்திற்கும் உமக்கும்படியே வணக்கம் இன்னைக்கு எந்த சாமிக்கு காளிசாமி முத்தோடம் தண்ணி நின்று பக்குவமாக கண்டு அக்காடும் நின்றாத்தனே உடல் பிடித்த அம்மா திங்கவக நறுமே தாயே முங்கள் போனோ சொன்னி அந்தழிய நறுமே உந்தன் கருதா
அம்மா பதுக்கோ நாடிடும் பிள்ளையோ தாயே குடி துணை அம்மா நாட்டுக்கும் முன்னாடி உலகம் முடியான தாய் திறனால் இருக்கக்கூடிய சிறு சத்திரத்திலே அமர்ந்தருளி காளியம்பாள் தாயாருக்கு அபிஷேக ஆராதனை செய்து முப்பூச படியிலிட்டு தாயாருக்கு ஒருவரை கட்சி நடத்தி பாவலரை கொண்டு வந்து என்று கேளிக்கை நடத்தி தாயார் அருளை பெற வேண்டும். அப்படி என்ற எந்நாட்டு மக்களுக்கு யாதொரு குறைவராமலும் பேர சம்பத்தம் அருகண்ட ஐசம் வாலி வலிமை பெற்று என்றென்றும் சேமலாபத்தோடு வாழ வேண்டும். அப்படி என்று காளியா தேவியை வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம் பல வணக்கம் என்று ஆரழைப்பு அண்ணன் புறப்படு. அன்னிடத்தில் சென்று துச்சாத புலி அருமை தம்பி தம்பி வந்துட்டாருங்க. ஏங்க மகாராஜா அண்ணன் மறுபடியும் உத்தரவு ஏதோ சஞ்சலத்தோடு இருக்கிறாரா? சந்தோஷ முறையில் இருக்கிறாரா? கொஞ்சம் சஞ்சலமா தான் தெரியுது பாக்குறதுக்கு. சோகமா இருக்காரு. அது நீங்க போய் காட்டாதான் தூரம் என்னன்னு தெரியும். தம்பி பலவித மலரை கொண்டு வந்து புலி அப்பா தம்பியா அப்பா தம்பி இந்த தாழ்வு உள்ளவர்கள் தாழ்வுகள் எல்லாரும் எழுதுறோம். மனதே ஒரு கருத்து என்னப்பா அழிவு
இருக்கும் போது கொஞ்சம் மறைமுகம் போது ஓர்வையும் அடைய சக்கியம் சிவாதனத்திலே வந்தால் உன்னை ஏக சக்கரேஸ்வரன் போலவியும் சந்தோஷத்தோடு இருப்பது நன்கண்டி அதனாலே இன்றைய நிறத்திலே உன் முகமாக வாடி இருக்கிறது அதனாலே அண்ணா இருந்த என்னை என்ற தினத்திலே அழைத்திருக்கிறாய் அவன் யாராகிலும் எதிரிகள் கண்டார்களா இல்ல அந்த பசங்க எவராகிலும் செய்து விட்டார்களா? என்ன எனக்கு கூட அப்பா தம்பி ராஜா சுய மகிழ செய்தார்கள். அவர் பேர் வாழக்கூடியவர்கள் அந்த பசங்களுக்கு பேரு வயது வாங்கிவிட்டது. சொன்னீங்களா அடிக்க கூடாது பார்த்தா கேட்டுவாங்க. நம்ம பேரு கிளம்ப வேண்டுமே. உள்ள போற நீங்க 2 பேரும் வந்து ஜாமீன்ல எடுங்க. கண்ணாடி வெளிய போ. வெளிய போற தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. போற போறேன் சொல்லு. மாமியா இருக்கம்டா. சாகுடி அழைத்து கேளு. நேரத்துல வெற்றி உலகா இருக்கக்கூடிய சகரி மாமரை அழைத்து கேட்டார். துரியோதன வெற்றி வீரர் வீரர் வராதி பசங்கள் அதுக்கு என்ன வழி செய்யணும், அதனால என்ன போகணும் அப்படியே சகரி மாமனை கூப்பிட்டு கேட்டேன். என்ன சொன்னா அப்பா நாடு அங்காங்கு சென்று திரட்டி வர வேண்டும். அவர்களை விட அதிக பேர் எடுக்க வேண்டும். நம்ம பேர் கிளம்ப வேண்டுமானால் துரியோதன வெற்றி வீரையாக செய்ய வேண்டும். ஓஹோ அந்த பசங்க செய்யக்கூடிய யாகம் இருக்கிறது. அண்ணன் அன்னைக்கு தூக்கணும். அண்ணன் பேருங்க மேல பேரு கிளம்பு மொட்டை மொட்டை சொல்றேன். ஐயோ அண்ணன் பேரு மேல கிளம்பணுங்க. அதனால உன்னை நாட்டு சங்கம் சென்று மின்ன அசுவம் போகவும் கொண்டிருக்கிறது. அந்த அசுவத்தை கண்டால் அவங்க கப்படம் கட்டுவார்கள். ராஜாக்கள் அனைத்து பேர்களும்
அசுவத்தை பார்க்க வேண்டும். அதிலே வீரவாணி பட்டம் இருக்கிறது. எப்படி வெள்ளி அத்திமான நகரத்தை ஆளக்கூடிய துரியோதனன் முதல் பிதற்றல் வரை 100 பேர் அண்ணன் தம்பி. அது துரியோதனன் வெற்றி வீரயாகம் செய்ய போகிறார். அதனால் தேஜ ராஜாக்கள் இதை கண்டவுடனே கண்பொருள்களை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அந்த அசுவத்தின் முன்னே கற்படம் வைக்க வேண்டும். இல்லாத விட்டா எதிரோமம் பிடித்து கட்டலாம். எதிரி ரோமம் படைத்தவர்களா இருந்தால் ரோமம் உள்ளவர்களா இருந்தால் அந்த அசுவத்தை பிடித்து கட்டலாம். அப்படியே அசுவனா குதிரையா? அதான் முன்னா செல்லவும் நீ பின்னா சென்று திரவியங்கள் திருட்டி வர வேண்டும். எப்போது சொல்லுவேன் அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். போயிட்டு வர அண்ணா, போயிட்டு வரேன். அவர் அண்ணாத்தையும் தான் கிடக்குறாரு. மகாராஜா ஐயோ ஐயா ஐயா ஐயோ ஐயோ ஐயா ஐயோ மகாராஜா எங்க போற நீ? என்ன ஊருக்கு போற? எதிராளியோடு சவராய யுத்தத்துக்கு போற. சண்டைக்கு போற? எதிராளிகிட்ட சண்டைக்கு போற? ஏன் புத்தி கிச்சிருக்காயா? ஒரு சோறு திங்கிற வேற என்ன பண்ற? சொல்லிட்டு பேசு. மூஞ்சி குத்தி குழப்பிட போறியா? சொல்லிட்டு பேசு. நூறே கூட உங்க அண்ணன் சொல்லிருக்கட்டும். அண்ணன் வார்த்தை மீறக்கூடாது. அண்ணன் வந்து ஒரு தந்தைக்கு சமம் அண்ணன் வார்த்தை. ஆமா, அண்ணன் கூட சொல்லிருக்கட்டும். நீ சண்டைக்கு போற, சண்டைக்கு போறணும், கெண்டிக்கு போறணும், வீடு வந்தாதான் என்னக்கா? ஆமா, வீடு வந்தா தானேக்கா வாழ்க்கை. வாழ்க்கை காயம். போயிட்டு வரா அப்படின்னு போவார். ஆமா, போற இடத்துல ஏதோ ஒண்ணு ஆகி போகுது. ஆமா, வீட்டுல சொல்லிட்டு போனாதான் இந்த இடத்துக்கு போயிருன்னு தெரியும். அதனால நூறே கூட அண்ணன் சொல்லிட்டு அண்ணன் கூட நீ நூற கூட மரியாதை கூட. வீட்டுல என்ன பண்ணுவாங்க? அதை நான் வாடான்னு சொல்லல, இங்க போயிட்டு வரணும், போற வர தெரியல அப்படின்னு அவங்க இருப்பாங்க. ஆமா, இவரு சொல்லிட்டு கொறி போயிருப்பாங்க. வல்லவனுக்கு வரலாம் வையகத்துல உண்டு. அதனால உன் மனைவி கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு இது மாதிரி அண்ணன் சொல்லிருக்காரு. அண்ணன் வார்த்தை மீறக்கூடாது. இந்த வேகத்துல அண்ணன் சொன்ன கோபத்திலே என் மனைவி திருவருணை திருவருணை ஓ மனைவியா மணந்து அவங்க 8 புள்ளியோ இருக்கட்டும். ஏங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரத்தை பொண்டாட்டி கூப்பிட்டு நான் இப்படிக்கு அப்படி மனைவி அழைத்து போயிட்டு வருகிறேன். அப்படி ஒன்று காரியம் வெற்றியாகும். அப்படிக்கு இப்படி இப்படிக்கு அப்படி அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி நீ ஒரு பொட்ட மாதிரி நான் ஒரு பொட்ட மாதிரி ஒரு கேட்டா மாதிரி ஐயோ அவங்கள கூப்பிட்டு இது கிரகம் சார்ந்து எந்த தெருவில் இருக்கும் ஊர்ல விட்டாங்க அப்படியே கையோட கூட்டு வரீங்க போங்க. இதுபாக துர்ச்சோதன மனைவர் இருக்க முடியாது. திருவருணை சபைக்கு வருவதுக்கான சாத்திராங்க.